செய்திகள். சாதி சண்டையை ஏற்படுத்தும் பாமகவுடன் திமுக வைத்துள்ள கூட்டு சந்தர்ப்பவாதமானது. கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய மு.க. அழகிரி காரில் பணம் எடுத்து வந்ததாக தகவல். சோதனை செய்ய முயன்ற அதிகாரிகளிடம் திமுகவினர் ரகளை. தமிழக சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் இறுதிப் பட்டியல் இன்று வெளியீடு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி இரு நாட்டு பிரதமர்கள் பார்வையிட வருகை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடத்தும் கருணாநிதி குடும்பத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஏ பாஸ்கரை ஆதரித்து நேற்று தருமபுரியில் அவர் பிரச்சாரம் செய்தார். கொளுத்தும் வெயிலில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கேப்டன் பேசினார். தேமுதிக வேட்பாளர் ஏ பாஸ்கருக்கு கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்யுமாறு வாக்காளர்களுக்கு கேப்டன் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து பேசிய அவர், சமூக நீதி காத்ததாக கூறும் பாமக ராமதாஸ் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டாரா அல்லது நாட்டிற்காக தியாகம் செய்தாரா அல்லது குறைந்தபட்சம் சமூக நீதிக்காக எந்த ஜெயிலுக்கு போனார் என்று கேப்டன் கேள்வி எழுப்பினார். சமூக நீதி காத்தனா காக்கலையா அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பேரை சொல்ல மாட்டார், என் பேரை சொல்ல மாட்டாரா, இந்த மரவெட்டி சொன்னாராம். அப்படி சொன்னா புரிஞ்சுக்குருவாரு நம்ம தெரியும். ஏன்னா என் பேரை சொல்லலங்க போது அவர் பேரை நானும் சொல்ல மாட்டேன். அவருக்கு இருக்கிற அதே ரோசம் தான் எனக்கு இருக்கும். நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். என்னை பார்த்து அவர் கேட்கிறாரு, சமூக நீதி காத்தவரு எந்த ஜெயிலுக்கு போனாரு? நான் கேட்கிறேன், பாளையங்கோட்டை ஜெயிலை தவிர எந்த ஜெயிலும் பார்க்கலைங்கிறாரு. நீங்க எந்த சமூகத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? பஸ்ங்கிற சமூகத்தை உடைச்சிட்டு பஸ் ஜெயிலுக்கு போனீங்க, குடிசை எரிச்சுட்டு ஜெயிலுக்கு போனீங்க. ஆக பஸ் உடைச்சு கூட்டுறதுக்காக ரவுடித்தனம் பண்றதுக்காக தான் ஜெயிலுக்கு போனீங்க. இல்ல செக் இழுத்து இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் இரண்டு சாதிகளை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் பாமகவுடன் கருணாநிதி கூட்டு சேரலாமா என்று கேள்வி எழுப்பினார். அதாவது உங்க கூட்டணி கட்சி தலைவர் சொல்ற மாதிரி ரெண்டு ஆடுகளை முட்டை விட்டு அதுல வர ரத்தத்தை குடிக்கிற ஓனாய் தான் நீங்க. ரெண்டு ஜாதிகளை முட்டை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் மேடையில் உட்கார்ந்து கை குலுக்கிட்டா போதுமா? அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தாது நீங்க இருக்க வேண்டாமா? இல்ல உங்க பிள்ளை இந்தியாவுக்கு பூரா மந்திரியா இருந்தாரு, மருத்துவத்துல மந்திரியா இருந்தாரு, அப்ப உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வேலை கொடுத்தீங்களா? இந்தியா பூரா என்ன வேலை கொடுத்தீங்க? நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. கடந்த 5 ஆண்டுகளாக கலைஞரை கடுமையாக விமர்சித்து வந்த ராமதாஸ் தற்போது அவருடன் கூட்டணி சேர்ந்திருப்பது சந்தர்ப்பவாதம் என்று விஜயகாந்த் குறிப்பிட்டார். தமிழ்ல இல்லாட்டி எழுத்துக்கள் இல்லாட்டி தாறு வச்சு அழிப்பேன் அப்படின்னு எங்க அழிச்சீங்க? டாஸ்மார்க் ஒரு 10 நாளுக்குள்ள மூடுவேன்னு சொன்னீங்க பெண்களை வைத்து. இப்ப தேர்தல் முடிஞ்சோன்னு மூடுறீங்க. இல்ல நிமிஷத்துக்கு ஒரு அறிக்கை பண்ணும் கலைஞரோட நீங்க பெரும் அறிக்கை விடுறீங்களே. போன 5 வருஷத்துல கலைஞர் அதிகமா விமர்சனம் பண்ணது நீங்க தான். மரம் வெட்டி தான் அதிகமாக விமர்சனம் பண்ணார். இதைத் தொடர்ந்து மேட்டூர் தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரியில் தேமுதிக வேட்பாளர் எஸ்.ஆர். பார்த்திபனை ஆதரித்து கேப்டன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கேப்டனின் பேச்சை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆர்வத்துடன் கூடியிருந்தனர்.
முன்னதாக மேட்டூர் வந்த கேப்டனுக்கு மேச்சேரி மேட்டூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆரவாரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சேலம் வடக்கு தொகுதி வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஊழல் நிறைந்த கருணாநிதி குடும்பத்தை ஆட்சியில் இருந்து விரட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணைக்கு தீர்வு காணாத கருணாநிதி காவிரி நீரை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்காமல் விவசாயிகளுக்கு கொடுமை இழைத்தவர் என்று குற்றம் சாட்டினார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க காங்கிரசிற்கு உடந்தையாக இருந்தவர் கருணாநிதி என்று தெரிவித்த கேப்டன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு ஏமாற்றுவதில் கருணாநிதிக்கு சளைத்தவர் இல்லை என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க, காங்கிரஸ் யாரு இந்த ஏமாத்துறாரு தங்கபாலு ஆள் கடத்தல் பண்ணாரு அந்த கட்சின்னு சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி, எந்த இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி, அதற்கு துணை போய்கிட்டு இருக்கிற ஒரு திமுக கூட்டணி, அவ்வளவுதான். இவர் யார்? இவர் வேணும்னே தங்கபாலு தான் என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க காங்கிரஸ் கட்சியிலன்னு பயந்து தன் மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுக்கிற மாதிரி கொடுத்து, அந்த இவரே எத்தனையோ தடவை ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருக்கார். எப்படி ஃபில்அப் பண்ணணும் கூட தெரியாம இருக்காம நாமினேஷன்ல தேர்தல் களத்துல தப்பா ஃபில்அப் பண்ணி இவர் என்னோட வீட்டுக்காரருங்கிறதுனால நான் அடுத்த வேட்பாளர்னு சொல்லி டம்மி வேட்பாளர்னு சொல்லி அந்த வேட்பாளரை கேன்சல் பண்ணி இவர் வந்துட்டார் பாருங்க. இதுதான் இவருடைய ஏமாத்து வித்தை. அடேங்க அப்பா, கலைஞருக்கு அண்ணனாக இருக்கிறீங்களே நீங்க. மயிலாப்பூரில் டம்மி வேட்பாளராக தனது மனைவியை நிறுத்தியதில் இருந்தே தங்கபாலு நடத்திய நாடகம் தமிழக மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார். கேப்டனின் பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆர்வத்துடன் கூடி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி காரில் பணம் எடுத்து வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து சோதனை நடத்தச் சென்ற தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மதுரை நோக்கி மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மற்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர், மு.க. அழகிரியின் நெருங்கிய கூட்டாளியான மதுரை துணை மேயர் பி.எம். மன்னன், பொட்டு சுரேஷ் மற்றும் மதுரை மாநகர திமுக மாவட்ட செயலாளர் தளபதி ஆகியோர் 4 கார்களில் வந்து கொண்டிருந்தனர். இந்த கார்களில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் கொண்டு வருவதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து திருநகர் சோதனை சாவடியில் அழகிரி உள்ளிட்டவர்களின் காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அழகிரி தாம் மத்திய அமைச்சர் என்றும் தமது கூட்டாளியின் கார்களை சோதனை செய்யக்கூடாது என்றும் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டும் துணியில் கூறியதாக தெரிகிறது. இந்த சோதனைக்கு அழகிரியுடன் வந்த காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அழகிரியின் காரை தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடும் ரகளையில் ஈடுபட்டதோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தமிழக போலீசார் சமரசம் செய்வதாக கூறி தேர்தல் அதிகாரிகளிடம் இருந்து மு.க. அழகிரி உள்ளிட்டவர்களின் காரை மீட்டு அனுப்பி வைத்துள்ளனர். தேர்தல் விதிமுறைகளை மத்திய அமைச்சர் ஒருவர் மீறிய சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் போட்டியிட சுமார் 4280 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் முறையான ஆவணங்கள் இணைக்கப்படாத வேட்புமனுவில் உரிய இடத்தில் கையெழுத்து இடாதது மற்றும் போதிய விவரங்கள் குறிப்பிடாத சுமார் 1153 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலுவின் மனைவி ஜெயந்தி தங்கபாலுவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதேபோல் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் போட்டி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ராணி வெங்கடேசனின் மனுவை கட்சியின் அங்கீகாரம் கடிதம் இல்லாததால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து இன்று பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், இன்று மாலையில் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை வெளியிடப்படும் என்றும் வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று மொஹாலியில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியை காண பிரதமர் மன்மோகன் சிங், பாகிஸ்தான் அதிபர் கிலானி உட்பட முக்கிய பிரமுகர்கள் வருவதால் வரலாறு காணாத வகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மொஹாலியில் மோதுகிறது. இந்த போட்டியை காண்பதற்கு பிரதமர் மன்மோகன் சிங் பாகிஸ்தான் அதிபர் கிலானிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதையடுத்து பிரதமரின் அழைப்பை ஏற்று கிலானி இன்று வருகை தருவதால் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இந்த போட்டியை சீர்குலைக்க தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் உள்ளதால் தேசிய கமாண்டோ படை மற்றும் கருப்பு பூனை படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், மைதானத்தின் உட்பகுதியில் துணைநிலை ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என்றும் தெரிகிறது. மேலும் தீவிரவாதிகள் வான்வழி தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்காக மைதானத்தை சுற்றி விமான எதிர்ப்பு பீரங்கிகளும் ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த குண்டுகளை செயலிழக்கச் செய்ய ரோபோ கருவியுடன் ஒரு வாகனமும் மைதானம் முன் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நடைபெறும் போட்டியை காண இந்திய ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் உள்ளனர். இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழர் என்று சொல்லிக் கொண்டு தமிழ் இனத்தையே பலி கொடுத்த கலைஞரைப் போல் நிஜ வாழ்க்கையிலும் நடிப்பவர் யாரும் இல்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நேற்று விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பாண்டியராஜனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆர் நகர், சூலக்கரை, பாத்திமா நகர், அல்லம்பட்டி மற்றும் மதுரை ரோடு ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகர் தொகுதியை முன்னோடி தொகுதியாக மாற்ற பாண்டியராஜனுக்கு வாக்களிக்குமாறு வேண்டினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இங்கு உங்கள் முன்னாடி AKT ராஜா அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார். திராவிட கழகம் உருவான இடம் திருப்பரங்குன்றம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் குரலாக சட்டமன்றத்தில் நிச்சயமாக ஒலித்து நமது தொகுதிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நிச்சயமாக செய்து கொடுப்பார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை என்பதில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக வேட்பாளர் AKT ராஜாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தேமுதிக பிறந்த இடம் திருப்பரங்குன்றம் என்று தெரிவித்த அவர், திமுகவின் குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பின்னர் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள கழக பொருளாளர் ஆர் சுந்தர்ராஜனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,80,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தது இன்றைக்கு மக்களிடையே பெரிய அளவு நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்கள் வாக்குகளை சிந்திச்சு நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த நமது திருப்பரங்குன்றம் தொகுதி நிச்சயமா ஆளும் கட்சியின் தொகுதியாக மாற மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்கணும். அப்போது பேசிய அவர், நிஜ வாழ்க்கையிலும் நடிப்பதில் கருணாநிதியை மிஞ்சுவதற்கு ஆளில்லை என்று தெரிவித்தார். செல்போன்களை பார்க்கும் போதெல்லாம் 1,76,000 கோடி ரூபாய் ஊழலே கண்முன் வருவதாக தெரிவித்த அவர், மக்களிடம் வரியாக வசூலித்த பணத்தை வைத்து மக்களுக்கு இலவசமாக டிவி கொடுத்ததன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை கருணாநிதி ஊழல் செய்து இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தொகுதியில் இருக்கும் அடிப்படை பிரச்சினைகளை முடிவிற்கு கொண்டுவர தேமுதிக வேட்பாளர் சுந்தர்ராஜனை ஆதரிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஊழலால் தமிழ்நாட்டையே கொள்ளையடித்த கருணாநிதி ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா கூறியிருக்கிறார். நாகை மாவட்டம் செம்பனார் கோவிலில் நேற்று அதிமுக, தேமுதிக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார். அப்போது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு காரணமான திமுக அரசு பதவியில் இருந்து விரட்ட வேண்டும் என்று மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தேமுதிக வேட்பாளர் பால அருட்செல்வனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட செல்வி ஜெயலலிதா கடலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பண்ருட்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து மற்றும் கடலூர், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உங்களை விரட்ட நினைக்கும் கருணாநிதியை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஜனநாயக நாட்டில் அதற்கு ஒரே வழி தேர்தல் தான்.
பின்னர் புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய செல்வி ஜெயலலிதா, விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி காட்டியதுதான் காங்கிரஸ் கட்சியின் சாதனை என்று அவர் குற்றம் சாட்டினார். தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துவோம் என்றும், புதுவை மாநிலம் சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதோடு அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பு 3% முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்திட, புதுச்சேரியை சுற்றுலா தலமாக்கிட, உடல் ஊனமுற்றோருக்கு வேலை வாய்ப்பில் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையாக கிடைத்திட வழங்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.